வணக்கம். தென்னிந்தியாவிலேயே பிரசித்தி பெற்றது திருவைராணிக்குளம் மகாதேவர் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய புராண கதை நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. பக்தியும் பரவசமும் அதிசயமும் திருவைராணிக்குளம் மகாதேவர் ஆலயம் முழுக்க நிரம்பி வழிகின்றது. வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே திருவைராணிக்குளம் மகாதேவர் ஆலயத்தின் நடையை திறக்கின்றார்கள். இதோ வருகிற ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சம்பிரதாயப்படி கோயில் நடை திறக்கப்படுகின்றது. ஜனவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரை 12 நாட்களுக்கு மட்டுமே நடை திறந்திருக்கும். திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் இந்த அதிசய ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். திருவைராணிக்குளம் மகாதேவர் ஆலயம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் காலடி அருகே வெள்ளாரப்பள்ளி என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது. சிவனும் பார்வதியும் இங்கே எதிரெதிர் திசையில் வீற்றிருக்கின்றார்கள். சிவன் கிழக்கு நோக்கியும் பார்வதி தேவி மேற்கு நோக்கியும் அமர்ந்திருந்து ஒரு சேர பக்தர்களுக்கு திருமண வரம் அளிக்கின்றார்கள். இந்த ஆலயம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்படுவதால் 12 நாட்களில் பல லட்சம் பக்தர்கள் அங்கே குவிகின்றார்கள். ஆதிகாலத்தில் இந்த ஆலயத்தில் அன்றாடம் பூஜை புனஸ்காரங்கள் நடந்திருக்கின்றன. பிற்காலத்தில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த ஆலயம் திறக்கப்படுவதற்கு மெய்சிலிர்க்க வைக்கும் ஐதீகம் ஒன்று இருக்கின்றது. மற்ற எந்த ஆலயத்திலும் இல்லாத விசேஷமாக இங்கே நைவேத்தியத்திற்கான பொருட்களை பூசாரி இரவில் பார்வதி தேவியின் கருவறைக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு கதவுகளை மூடிவிடுவார். அந்த பொருட்களை பயன்படுத்தி தனது கணவர் மகாதேவருக்கான நைவேத்தியத்தை பார்வதி தேவியே தயார் செய்து வழங்குவார் என்பது ஐதீகம். அதை யாருமே பார்க்க கூடாது என்பது சம்பிரதாயமாகும். பார்வதி தேவி எப்படி சமைக்கின்றார் என்பதை காண வேண்டும் என்ற ஆசை கோயில் தர்மகர்த்தா ஒருவருக்கு உருவானது. அவர் சம்பிரதாயத்தை மீறி கோவிலுக்குள் இரவில் பதுங்கியிருந்துள்ளார். பார்வதி தேவி பேரழகுடன் சமைப்பதை பார்த்த அவர் தாயே தேவி ஜெகதாம்பிகா என்று தன்னை மறந்து கத்திவிட்டார். அதனால் கோபமடைந்த பார்வதி தேவி, நீ வழக்கமான நடைமுறையை மீறிவிட்டதால் நான் இந்த ஆலயத்தில் இருந்து கிளம்புகின்றேன் என்று கூறியுள்ளார். உடனே தான் செய்த தவறினை உணர்ந்த அந்த தர்மகர்த்தா பார்வதி தேவியிடம் அழுது புலம்பி மன்றாடினார். அங்கிருந்து செல்லக்கூடாது என்றும் பார்வதி தேவியிடம் வேண்டுகோள் வைத்தார். மனந்திருந்திய அந்த தர்மகர்த்தாவின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி இனிமேல் மகாதேவரின் பிறந்த நாளான மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கும் போது தொடர்ந்து 12 நாட்கள் மட்டும் நான் இங்கே தங்கியிருந்து அருள்பாலிப்பேன். அப்போது பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தினை அளிப்பேன் என்று உரைத்துள்ளார். பார்வதி தேவி உரைத்தபடி வருடந்தோறும் மார்கழி மாதத்தில் 12 நாட்கள் மட்டும் திருவைராணிக்குளம் மகாதேவர் ஆலயத்தில் நடை திறக்கப்படுகின்றது. அபூர்வமான இந்த ஆலயத்தின் நடை திறப்பு சம்பிரதாயங்களும் பிரசித்தி பெற்றவை. ஆலயத்தை நிர்வகிக்கும் தர்மகர்த்தா குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை முதலில் பார்வதி தேவியின் தோழியாக தேர்ந்தெடுப்பார்கள். அந்த தோழியின் தலைமையில் நடையை திறக்க ஊர்வலமாக செல்வார்கள். கோவில் நடையில் சாவி கொத்தை வைத்து அந்த பெண்மணி பார்வதி தேவியை துதித்து பக்தி பாடல்களை பாடிவிட்டு நடையை திறக்க அனுமதி கேட்பார். அனுமதி கிடைத்ததும் பூசாரி நடையை திறந்து உள்ளே சென்று பூஜைகளை தொடங்குகின்றார். 12 நாட்கள் நிறைவடைந்ததும் பார்வதி தேவியின் தோழியான அந்த பெண்ணே தலைமை தாங்கி கோவிலின் நடையையும் மூடுவார் என்பது இங்குள்ள சம்பிரதாயமாகும். இந்த ஆலயத்தில் நடை திறந்திருக்கும் போது திங்கட்கிழமைகளில் நடக்கும் உமா மகேஸ்வர பூஜை வெகு பிரசித்தி பெற்றது. திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பட்டு மற்றும் தாலியை அப்போது இறைவனுக்கு சமர்ப்பித்து
பக்தி பூர்வமாக வழிபாடு செய்வார்கள். அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்த பின்பு மீண்டும் அடுத்த வருடம் ஜோடியாக ஆலயத்திற்கு சென்று இணைப்புடவையை இறைவனுக்கு சமர்ப்பிப்பார்கள். இது அங்கு காலம் காலமாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு சம்பிரதாயமாகும். இதோ திருவைராணிக்குளம் மகாதேவர் ஆலயத்தினுடைய நடை திறக்க இருப்பதால் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். அந்த பகுதியே பக்தி பூர்வமாக பரவசத்துடன் காணப்படுகின்றது. கூடுதல் விவரங்களை www.thiruvairanikullamtemple.org என்ற இணையதளத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.